சார் ஒரு டவுட்டு சொல்லுங்க. இதான முடக்கத்தான் செடி. முடக்கத்தான் செடி இது. கை கால் வலி மூட்டு வலி இதுக்கெல்லாம் வந்து இட்லி மாலை போட்டு அரைச்சி சாப்பிடுவாங்க. அதே அதே அருமையான வைத்தியம் இல்ல. இங்கிலீஷ் வைத்தியம்லாம் இதுகிட்ட தோத்தே போயிடும். இது கிடைக்கிறது கஷ்டம். ஆனா நம்ம கிடைக்கும். ஆமா இப்ப இதை தேடிதான் இவ்வளவு தூரம் வந்தோம், கிடைச்சிச்சு. அங்க பாத்தீங்களா அந்த கண்ணு புள்ள செடி, இந்த மாட்டு பொங்கலுக்கு எல்லாம் கட்டுவாங்க. மாட்டுக்கு இந்த குடல் புண்ணு ஆத்துதோ இங்க பாருங்க. இதோ கண்ணு புள்ள குடல் புண்ணு ஆத்துறது மாட்டு பொங்கலுக்கு மாட்டு கட்டுவோம். கிடைக்கும். ஆமா. அப்புறம் அந்த குப்பைமேனி செடி நிறைய இருக்கு. இது வந்து இந்த தோல்ல இருக்கிற பிரச்சனைகளாம் அதை அரைச்சி போடுவாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த மஞ்சனத்தி செடி நிறைய இருக்கு பாருங்க. மஞ்சனத்தி மரம் கிராமங்கள்ல எல்லாமே கிடைக்கும். வீட்டு வாசக்காரங்களாம் இது போடுவாங்க. அப்புறம் அது வைத்தியத்துக்கு அந்த இலைகள்லாம் தரையை அரைச்சி மாட்டு கொடுக்குறாங்க. முடக்கத்தான் இது தூதுவளை. தூதுவளை இது. ஆமாதோ பூ பூத்துக்கு பாருங்க. அழகா பூத்துருக்கு பாரு, கலர் பூ. எங்க ஊர்ல சொரட்டு முள்ளு சொல்லுவோம். இது வந்து மெடிசன். அவ்வளோ இது வந்து அப்போ நீங்க இங்கிலீஷ் மருந்துலாம் இதுகிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா அருமையான மூலிகை கிடைக்கிறது கஷ்டம். இதை தேடிதான் அவ்வளவு தூரம் வந்தோம். சரி வாங்க பறிச்சுன்னு போலாமா? சார் இங்க துத்தி இலை கிடைக்குமா? அந்த மூல வியாதிக்கு நல்லதுன்றாங்க. நம்ம மூலத்துக்கு கேட்கும். இந்த துத்தி பூண்டு இருக்கு, இதை காட்டுவோம் வாங்க. துத்தி பூண்டு இதுதானே அது? துத்தி பூண்டு சீப்பு செடின்னு சொல்லுவாங்க சில பேர். ஆமா, ஒரு காய் ஒரு பேர் சொல்லுவாங்க. இதை சின்ன ஒரு காய் ஒண்ணு காய்க்குது. இதுல வதக்கி கூட சாப்பிடலாம். வதக்கி முழுக்க சாப்பிடலாம். நம்ம மூலத்துக்கு கேட்கும். நம்ம மூலமும் கண்ட்ரோல் பண்ணோம். பரவாயில்ல. ஒரு அருமையான ஒரு இவ்வளவு மூலிகை கிடைக்கும். கிராமங்கள் எல்லாமே கிடைக்கும் மேக்சிமம். நாங்க அது வந்து நம்ம பேர் தெரியாது. கிராமம் தான். கிராமம் டவுன் வந்து ஒண்ணுமே இல்லை. இங்க எல்லா மூலிகையும் கிடைக்குது. சுத்தமான காத்து கிடைக்குது. டவுன்ல தண்ணியும் சுத்தம் இல்லை, காத்தும் சுத்தம் இல்லை, மூலிகையும் கிடைக்காது. இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டு நம்ம இருக்க நோயோட தான் வாழ்ந்தாகணும். இங்க ஏதாச்சும் ஒரு 4-5 கீரை. சரி வாங்க சார். ரெடியா? காடு விளைஞ்சதும் பொண்ணு நமக்கு கை காலம் தான் மிச்சம். அடடா, தேக்கு மரத்தை பாத்தீங்களா எப்படி கம்பீரமா நிக்குது பாத்தியா? நம்ம நிலமும் 30 வருஷமா தரிசா கிடக்குது. வெறும் கரம்பாவே இருக்குது. எந்த பயிரும் செய்ய முடியல. தேக்கு மரம் இவ்வளவு அழகா வருது. நம்ம நிலத்துல இது போடலாமே. தேக்குலாம் இன்னைக்கு வந்து தங்கத்தை விட விலை அதிகமா